அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இப்போ வாங்க நேரடியாக செய்திகளுக்குள்ள போலாம். மாண்புமிகு அமீர் அவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களின் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் மற்றும் ஈராக்கிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி திட்டத்தின் தலைவர் அவர்களை மாண்புமிகு முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் வரவேற்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் தற்காலிக துணை செயலாளர் குவைத் அரசு நடத்தும் 34வது சிவில் பாதுகாப்பு இயக்குநர்கள் ஜெனரல் கூட்டத்தில் பங்கேற்கும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளின் பிரதிநிதிகளின் தலைவர்களை வரவேற்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் கடந்த வாரம் 1100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து விபத்துகள் பதிவாகி உள்ளதாகவும் விதிமுறைகள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 23 முதல் 29 வரை மொத்தம் 1189 போக்குவரத்து விபத்துகள் நடந்துள்ளதாக பொது போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இதில் 158 விபத்துகள் காயங்கள் அல்லது இறப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மேலும் 1031 விபத்துகள் பொருள் சேதத்தை மட்டுமே ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அதிகாரிகள் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டிய 65 சிறார்களை கைது செய்துள்ளதாகவும் 9 வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் மேலும் கடுமையான குற்றங்களுக்காக 35 விதிமீறல் செய்தவர்களை முன்னெச்சரிக்கைகளாக காவலில் வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். உள்துறை அமைச்சகம் போக்குவரத்து சட்டங்களை மீறும் வாகனங்கள் கண்காணிக்கவும் விதி மீறுபவர்களை பிடிக்க அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை சரிபார்க்கவும் நெடுஞ்சாலைத்துறையால் பிரதிநிதிப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து துறையால் தொடர்ச்சியான போக்குவரத்து பிரச்சாரங்கள் 6வது இலக்க அதிவேக சாலையில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பிரச்சாரத்தின் விளைவாக ஏராளமான விதிமீறல்கள் விதி மீறுபவர்கள் மற்றும் வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் கட்டாய கல்வி சமூக வளர்ச்சியின் முக்கிய தூணாக உள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தொடக்கப்பள்ளி முதல் இடைநிலை பள்ளி இறுதி வரை மாணவர்களுக்கு இலவச கல்வியை கட்டாயமாக்கும் சட்டம் எண் 11 அமல்படுத்தப்பட்டதிலிருந்து குவைத்தில் கட்டாய கல்வி சமூகத்தை கட்டி எழுப்புவதிலும் நாட்டின் மனித வளங்களில் முதலீடு செய்வதிலும் ஒரு மூலக்கல்லாக இருந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். 1981ஆம் ஆண்டு முன்னாள் கல்வி அமைச்சரும் உயர்நிலைப் பள்ளியில் ஓய்வு பெற்ற அரபு மொழி ஆசிரியர் அவர்களின் மூலம் கட்டாய கல்விதான் செழிப்பான சமூகங்களை அடித்தளமாக அமைகிறது என்று தெரிவித்துள்ளார். சரியான அறிவு மற்றும் கல்வி இல்லாமல் உண்மையான முன்னேற்றம் அடைய முடியாது என்பதை வரலாறு காட்டுகிறது எனவும் கல்வியை புறக்கணித்த நாடுகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வி பாடங்களை கற்பிப்பது மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தையும் நெறிமுறைகளையும் புகுத்தி சமூக வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குவைத் காவல்துறை அரசு கேபிள்கள் மற்றும் மின்மாற்றிகளை திருடும் கும்பலை கண்டுபிடித்து கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு பெரிய பாதுகாப்பு நடவடிக்கையில் உள்துறை அமைச்சகம் அதன் குற்றவியல் பாதுகாப்பு துறை மூலம் அரசாங்க மின்மாற்றிகள் மற்றும் மின் கேபிள்களை முறையாக திருடிய ஒரு கும்பலை கண்டுபிடித்துள்ளது. பல வாரங்களாக நடத்தப்பட்ட நெருக்கமான கண்காணிப்பு மற்றும் விரிவான விசாரணைகளுக்கு பிறகு ஜாபர் அகமது புலனாய்வு அலுவலகத்தின் துப்பறியும் நபர்கள் சந்தேக நபர்களை கண்டுபிடித்ததாக குற்ற புலனாய்வு பொதுத்துறை மூலதன ஆளுநரக
புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, அதாவது கடந்த வாரம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை ஜிலிபல்சோக் பகுதியில் திருடப்பட்ட அரசாங்க கேபிள்களை கொண்டு சென்று சேமித்து வைத்திருந்த பிரதான சந்தேக நபரை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர். திருடப்பட்ட பொருட்களில் பெருமளவு அவரது வசம் இருந்தது பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் விசாரணைகளில் பல குற்றவாளிகளை கைது செய்ய வழிவகுத்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதில் 7 எகிப்தியர்கள், 5 பங்களாதேஷ் நாட்டவர்கள், 1 குவைத் நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சட்ட நடவடிக்கைகளுக்காக அனைத்து சந்தேக நபர்களும் பொது வழக்குரைஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இதுபோன்ற குற்றங்களை தடுக்கவும் பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் நாடு முழுவதும் அதன் பாதுகாப்பு பிரச்சாரங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் வெளிப்புற தொழிலாளர்களுக்கான மதிய வேலை தடை இன்று முதல் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களின் பாதுகாப்பு விஷயங்கள் விழிப்புணர்வு மற்றும் ஆய்வு பிரச்சாரங்களின் ஒரு பகுதியாக ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 31, 2025 வரை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைமுறையில் இருந்த வெளிப்புற தொழிலாளர்களுக்கான மதிய வேலை தடையை மனித வளத்திற்கான பொது ஆணையம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சால்வா பகுதியில் உள்ள அல்-தாவுன் தெருவில் 2 பாதைகள் 10 நாட்களுக்கு மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அல்-தாவுன் தெருவில் சால்வா திசையில் 2 பாதைகள் தற்காலிகமாக மூடப்படுவதாக பொது போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இந்த மூடல் அல் மோட்டாஸ் தெரு சந்திப்பிலிருந்து 6வது ரிங் சாலையை நோக்கி செல்லும் அலி அல் உதைனா தெரு சந்திப்பு வரை நீட்டிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூடல் தினமும் மாலை 4 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை தொடரும் எனவும் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 31, 2025, அதாவது நேற்றைய தினம் முதல் தொடங்கி புதன்கிழமை, அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமை செப்டம்பர் 10, 2025 வரை தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் அரேபியன் வளைகுடா தெருவில் 2 பாதைகள் மூடப்படுவதாக பொது போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. அதாவது சால்மியா நோக்கிய இடது மற்றும் நடுத்தர பாதைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மூடல் செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 10 வரை அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் சுபான் பகுதிகளில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டின் சிவில் பாதுகாப்பு குழு ஒன்று பொது தீயணைப்பு படையின் பொறியியல் விவரங்கள் மற்றும் தகவல் அமைப்புகள் துறையின் தலைமையகத்திற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கத்தார் நாட்டின் உள்துறை அமைச்சகத்தின் சிவில் பாதுகாப்பு உதவி இயக்குனர் ஜெனரல் மற்றும் அவருடன் வந்த குழுவினர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை பொது தீயணைப்பு படை வளாகத்தில் கள சுற்றுப்பயணம் மேற்கொண்டதாகவும் இதன்போது படையின் வாகனங்கள் மற்றும் உபகரணங்களின் பழுதுபார்ப்பு, பராமரிப்பு மற்றும் உற்பத்தியில் மிக முக்கியமான சிறப்பு பணிகள் மற்றும் கடற்படையின் தயார் நிலையை ஆதரிக்கும் மற்றும் செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் குறித்து அவர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சால்மியா பகுதியில் உள்ள ஹாம்டன் பை ஹில்டன் என்ற ஹோட்டலில் அதன் விருந்தினர்களுக்கு மிகவும் புத்திசாலித்தனமான பார்க்கிங் வசதி, அதாவது லிஃப்ட் மூலியமாக உங்களுடைய காரை பார்க்கிங் செய்கிற வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளதாக ஒரு குடிமகன் காணொலி வெளியிட்டிருக்காரு. முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. تخيلوا ان هذا الفندق مسوي مصعد اسانسير كامل حق السيارات، يعني سيارتك تطلع وتدش باسانسير. هذا السمارت باركينج فالي مال فندق هامبتون باي هيلتون السالمية. الفندق مخصصين 6 أدوار للسيارات، ياخذون سيارتك ويدخلونها بمصعد خاص. عندهم نظام مصافة ذكي وآمن للسيارات عبارة عن أدوار لتخزين السيارات. يدخلون سيارتك الفالي باسانسير ويرتبون تخزينها بنظام الباركينج الذكي مالهم. هذه أحد الحلول الذكية لتحل أزمة مصافة السيارات. حبيت السرعة والتطور الموفرة هذا الفندق حق نزلائه. குவைத் ஏர்வைஸ்
இலங்கையின் தலைநகரான கொழும்புக்கான எங்கள் வணிக விமானங்களை அக்டோபர் 26 முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் இது வாரத்தின் ஒவ்வொரு ஞாயிறு, புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விமானங்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது ரிக்டர் அளவு 6 பதிவானதாகவும் மற்றும் அதன் மையப்பகுதி 8 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.